கான்ட்ராக்டும் அக்ரிமெண்ட்டும் ஒண்ணு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க பாஸ் ஆகிறது கஷ்டம் தான். ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் உங்கள் மோகன்ராஜ். நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட நாளைக்கு நான் படத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்றீங்க. இது ஒரு அக்ரிமெண்ட். கோர்ட்ல என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்க வரலனாலும் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அதே போல இப்ப நீங்க ஒரு கான்ட்ராக்ட் உங்க வண்டியை விற்கிறதா சொல்லிட்டு அதுக்கு காசு வாங்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்றீங்கன்னா அப்புறம் நீங்க விற்க முடியலன்னு சொல்லக்கூடாது. சோ அவங்க கோர்ட்ல உங்க மேல கேஸ் போட முடியும். இதுதான் நம்ம கான்ட்ராக்ட்னு சொல்றோம். செக்ஷன் 2 clause H of இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்ரிமெண்ட் enforceable by law is a contract. சோ அக்ரிமெண்ட் என்னன்னு பார்க்கலாமா? 2 clause E எடுங்க பார்ப்போம். சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, every promise and every set of promises forming consideration for each other is an agreement. சோ செக்ஷன் 2 clause ஏல வந்து ப்ரொபோசல் பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலா ஆஃபர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து ஒரு வேலிடான டேர்ம் கிடையாது. சோ கான்ட்ராக்ட்ல ப்ரொபோசல் தான் யூஸ் பண்ணணும். செக்ஷன் 2 clause பி வந்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணும்போது அது ஒரு ப்ராமிஸா மாறுது. அக்செப்டன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கன்சிடரேஷன் செக்ஷன் 2 clause டி. யா கரெக்ட். 2 clause சில வந்து யாரு வந்து ப்ராமிஸா ப்ராமிசி. ஸோ இந்த ப்ரொபோசலை மேக் பண்றவங்க வந்து ப்ராமிஸா, இந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்றவங்க ப்ராமிசி. இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 2 clause